அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. புறாவடிவில் ஆவியார் அவர் மீது தங்கினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் ஒலித்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருள் சவரிமுத்து பெயரால் நிர்வாகிய பாவிகள் மனம் திரும்பவும் சகல உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்காக இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மேலுமாய் இவர்கள் குடும்பத்தில் புதியதாய் பிறந்திருக்கின்ற கிறிஸ்டி டேனியலுடைய திருமுழுக்கு நாளாகி இன்று இறைவன் அக்குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும். அந்த குழந்தையினுடைய தந்தை ரகுநாதன் என்கின்ற பேட்ரிக், ஷாலினி, மேரி இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒன்று கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திருச்சபை உங்களையும் என்னையும் திருக்கரந்தரைத்து அழைக்கிறது. யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு யோவான் பாவிகளை மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிற பொழுது, திருமுழுக்கு பெற்று இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுக்கிற தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே வரிசையில் இருந்து திருமுழுக்கு பெறுகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற வேண்டுமா என்ற கேள்விகள் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழலாம். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதர்களாகிய நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்ப அனைத்து நிகழ்வுகளையும் தனதாக்கி கொண்டு நம்மோடு வாழ வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் பெற்ற அந்த திருமுழுக்கு விழாவை கொண்டாடி மகிழ்வதோடு சேர்ந்து நீங்களும் நானும் நம்முடைய திருமுழுக்கின் பொழுது நமக்கு நினைவு இல்லை என்றாலும் நம்முடைய திருமுழுக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து அவை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோமா என்று சிந்தித்து திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனை, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே கொண்டது. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வரும் அவரையும் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் புதுப்புறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 55 உட்பிரிவு 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலில் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் எசாயா 12ஆம் அதிகாரத்திலிருந்து. பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்.
மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பரும் அவரே. மீட்பொருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பொருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அகமகிழுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இரண்டாம் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 உட்பிரிவு 1 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றோரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியாரும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது என்றோ. கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. ஆனால் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்து
யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் கூறிப்படுகின்றேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான நன்மைமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இறுதி விழா நாளிலே நாம் அனைவரும் இதோ ஆண்டவர் சன்னிதானத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நாளைய தினத்திலிருந்து ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே திருவருகை காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை நாம் இறைவனுடைய வருகைக்காக நம்மை தயாரித்திருந்தோம். இறைவனுடைய வருகையை பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டோம். அவர் உங்களுடைய என்னுடைய இதயத்திலே பிறந்து அவர் பயணிக்கக்கூடிய அன்பின் பாதையில் நம் அனைவரையும் பயணிக்க அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றவர்களாக அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது திருக்குடும்ப பெருவிழா, திருக்காட்சி பெருவிழா, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழா. பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த திருமுழுக்கு பெருவிழாவிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி கொடுக்க போகிறார்? சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய கடமைகளை உங்களுக்கும் எனக்கு கொடுத்து விடப் போவதில்லை. மாறாக தந்தையினுடைய திருவுளத்தை எப்படி அவர் நிறைவேற்றி இந்த மண்ணுலகிற்கு வந்தாரோ அவருடைய திருவுளத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவது வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த குடும்பம் என்று சொல்லுவார்களே, அதுபோல விண்ணகத்திலிருந்த அந்த இறையாட்சி இந்த மன்னகத்திலே ஆதாம் ஏவானுடைய படைப்பின் பொழுது காணப்பட்ட அந்த மகத்துவமான இறையாட்சி, அன்பு நிறைந்த இறையாட்சி பாவத்தினால் மாறுபட்டதினால் அந்த மாறுபட்ட வாழ்வை மீண்டுமாய் நிலைநிறுத்தி இந்த மன்னகத்திலே தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் விருப்பத்தை மகன் எடுத்துக்கொண்டு இந்த மண்ணுலகிலே வந்து அதை நிலைநாட்டி அதை நீங்களும் நானும் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய திருமுழுக்கு பெருவிழாவினுடைய உள்ளார்ந்த அழைப்பாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே உங்களுடைய என்னுடைய பிறமத சகோதர சகோதரிகள் கூட உங்களையும் என்னையும் இந்த கேள்விகளை எழுப்பலாம். இயேசு கடவுளின் மகன் என்று சொல்லுகிறீர்கள், அவர் மனிதனாக பிறந்தார் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் மதத்திலே திருமுழுக்கு கொடுப்பதன் காரணம் என்னவென்றால் ஜென்ம பாவம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஜென்ம பாவம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றாரா? இது எல்லா மனிதரும் எழுப்பக்கூடிய கேள்விகள் தான். ஏனென்றால் திருமுழுக்கு என்பது உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆதி பெற்றோர்கள் செய்த தவற்றினை நாம் அனைவரும் அதிலிருந்து விடுதலை அடைந்து கடவுளுடைய பிள்ளையாகவும் திருச்சபையின் குழந்தைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் மாற்றப்படக்கூடிய திருவருட்சாதனம் தான் இந்த திருமுழுக்கு. அப்படிப்பட்ட திருமுழுக்கு ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற வேண்டும்? அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் வழியாகவும் தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்வின் வழியாகவும் மரணத்தின் வழியாகவும் உயிர்ப்பின் வழியாகவும் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன செய்தி என்னவென்றால், தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகில் பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாவம் தவிர இந்த மண்ணுலகில் மனிதர்களாகி நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனுபவிக்கக்கூடிய அனைத்தையும் தன்னுக்குள் ஏற்றுக்கொண்டார். பாவத்தை தவிர நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் தனதாக்கி கொண்டு நம்மோடு நமக்காக வாழ ஆரம்பித்தார்.
எனவே திருமுழுக்கு அவர் பெறுவதன் காரணம் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. இன்னொரு காரணம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தந்தையினுடைய வெளிப்படுத்துதல், இவரே என் அன்பார்ந்த மைந்தன், உன் பொருட்டு நான் பூரிப்படைக்கிறேன் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். எத்தனையோ மனிதர்கள் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று சென்றார்கள். அவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்று மனம் திரும்பி கடவுளுடைய பிள்ளையாக வாழ விரும்பினார்கள். ஆனால் அந்த அனைத்து மனிதர்களுக்கு வானம் திறக்கப்படவில்லை, வெண்புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வரவில்லை, தந்தையினுடைய கூக்குரலும் கேட்கவில்லை, இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, யோர்தான் ஆற்றங்கரையில் வெளியே வருகின்ற பொழுது, தந்தை கடவுள் வானத்தை பிளந்து வெண்புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இதன் காரணம் என்னவென்றால், இயேசுவை தந்தை கடவுள் நேரடியாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். அன்று கப்ரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அன்னை மரியாளுக்கும் கப்ரியேல் தூதர் மட்டுக்கும் தான் தெரியும். ஆனால் யோர்தான் ஆற்றங்கரையிலே மக்கள் மத்தியிலே தன் மகனை வெளிப்படுத்துகிறார் என்றால், அவருடைய பிறப்பு, அவருடைய பணி வாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட போகிறது. இவர்தான் என்னுடைய மகன், இவர் வழியாக உங்களுக்கு மீட்பு கொடுக்க போகிறது என்பதை தந்தை கடவுள் தன்னுடைய மகனை அன்று யோர்தான் ஆற்றங்கரையிலே நமக்காக வெளிப்படுத்துகிறார், அந்த திருமுழுக்கு நிகழ்வு வழியாக. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதன் காரணம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கின் வழியாக நாமும் அன்னையாம் திருச்சபையிலே திருமுழுக்கு பெறுகிறோம் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய விழா இது. இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுவதோடு நிறுத்தி விடாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த திருமுழுக்கு நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், உங்களுடைய என்னுடைய திருமுழுக்கின் பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகள் என்ன, அந்த உரிமைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முதல் உரிமை என்ன என்பதென்றால், நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆதாம் ஏவாள் செய்த தவற்றினால் ஜென்ம பாவத்தோடு பிறந்து இருளின் ஆட்சிக்குரிய குழந்தைகளாக நாம் இந்த மண்ணை தொடுகின்ற பொழுது, இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே கடவுளுடைய குழந்தையாக மாற்றப்படுகின்றோம். அவருடைய அன்பின் பிள்ளையாக நாம் உரிமை பெறுகின்றோம். ஏனென்றால் அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் நம்முடைய ஜென்ம பாவம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது உரிமை, திருச்சபையின் குழந்தைகளாக கத்தோலிக்க கிறிஸ்தவ உறுப்பினர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று உலகமெங்கும் திருச்சபை காணப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், திருச்சபை என்கின்ற அந்த ஒரு அங்கத்திலே நீங்களும் நானும் ஒரு உறுப்பினர்களாக, ஒரு தூண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபை கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய உடல் உழைப்பு அந்த திருச்சபைக்கு முழுவதுமாக இருக்க வேண்டும். எனவே திருச்சபையின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது உரிமை, நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்ற பிறகு இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ, தன்னை முழுவதுமாக கடவுள் கரத்தில் அர்ப்பணித்து வரக்கூடிய எல்லா துன்பத் துயரங்களை உடைச்செறிந்து விட்டு இறையாட்சி பணி இந்த மண்ணுலகில் நிறைவேற்றினாரோ, அதே போல நாமும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் திருமுழுக்கின் பொழுது குருவானவர் உங்களுடைய என்னுடைய குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது மெழுகுத்திரி எரிகின்ற மெழுகுத்திரியை ஏந்தி நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கையிலே கொடுத்து, கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருள் அகற்றப்பட்டு கிறிஸ்து என்னும் ஒளியை பெறுகின்ற பொழுது தந்தையிடமிருந்து அவர் பெற்ற அந்த கடமையினை, அந்த அன்பு கட்டளைகளை நாமும் பெற்று இந்த மண்ணுலகிலே அந்த இறையாட்சி பணிக்காக உழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய திருமுழுக்கினுடைய உள்ளார்ந்த கடமைகளாக காணப்படுகிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுமே தன் தந்தையிடம், தன் பெற்றோரிடம் கேட்கின்ற கேள்விகள்,
பிள்ளை என்று என்னை பெற்றெடுத்தாயே, நீர் எனக்கு என்ன கடமைகளை செய்திருக்கிறாய் என்று பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்பதும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்பதும் நாம் அனுபவித்த உண்மை. அதே நிகழ்வுகளை ஏதோ திருச்சபையோடு இணைத்து நீங்களும் நானும் பார்ப்போம். திருச்சபைக்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? பல நேரங்களில் திருச்சபையை பார்த்து நாம் கேள்விகளை எழுப்பி இருக்கிறோம். அன்னையாம் திருச்சபையினுடைய பங்குத்தலம், என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்று கேள்விகளை எழுப்புகிறோம். ஆனால் அதே கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு, அதே அன்னையாம் திருச்சபைக்கு, தந்தை கடவுளுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆவியானவருக்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கின்றோம்? எனவே இன்றைய நாளிலே இந்த திருமுழுக்கு பெருவிழாவிலே நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக, இறைவனுடைய அன்பின் மகனாக, திருச்சபையின் மகளாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் முதலில் நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய கடமைகளை சரிவர செய்திருந்தால் எனக்கு கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நான் கேட்பதற்கு முன்னதாகவும் எனக்கு இறங்கி வரும். திருச்சபையில் நான் கேட்பதற்காகவும் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் என்னுடைய கடமைகளை நான் செய்யாமல் நான் என்னுடைய தேவைகளை மட்டும் பிறரிடமிருந்து எதிர்பார்த்தேன் என்றால் அது சுயநலமாகத்தான் காணப்படும். சுயநலவாதிகள் திருச்சபையின் பிள்ளைகளாகவோ கடவுள் பிள்ளைகளாகவோ இருக்க முடியாது. மாறாக பிறர் நலத்தோடு அடுத்தவர்களை அன்பு செய்து அடுத்தவர்கள் உதவி செய்கிறவர்கள்தான் நாம் இறைவன் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் பிள்ளைகளாகவும் இருப்போம் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பணியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவர். ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தும் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதாம் உன் நம்பிக்கையாளர்களின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதர்களிடையே குடிக்கொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தோம். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம்மொழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமிளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரை, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆக்கிடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகூர்ந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றது. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு